Now new mainboard IPO பேசிக் டீடைல்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இந்த கம்பெனி பத்தின கம்ப்ளீட்டான அனாலிசிஸ் அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்கு? இந்த கம்பெனில லாங் டர்ம் ஆர் ஷார்ட் டர்ம் குரோத் எந்த மாதிரி இருக்கு? அத பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாமா? வேண்டாமா? அது மட்டும் இல்லாம இந்த IPOல எந்த அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? கரண்ட் GMP எவ்வளவு இருக்கு? சோ இந்த மாதிரி IPO பத்தின கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல போஸ்ட் பண்ணுவேன். சோ அதனால சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த IPO பத்தின அப்டேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆண்டம் பயோசைன்ஸ் லிமிடெட் ஐபிஓ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியால லீடிங் கான்ட்ராக்ட் ட்ரக் ரெசர்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டயட்ரி சப்ளிமெண்ட், என்சைம்ஸ், ப்ரோபயோட்டிக் அண்ட் அனிமல் நியூட்ரியன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் 44 பிளஸ் கண்ட்ரிஸ், அதாவது யூஎஸ், யூரோப், ஜப்பான் இந்த மாதிரி குளோபல் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சரர். சோஃபார் பார்த்தீங்கன்னா 8000 பிளஸ் யூனிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஜூலை 14 ஓப்பன் ஆகி 16 க்ளோஸ் ஆகுது. ஐபிஓட அப்பர் பிரைஸ் பாயிண்ட் ரூ. 570. ஃபேஸ் வேல்யூ ₹2 பெர் ஷேர்ல இஷ்யூ பண்றாங்க. சோ இந்த ஐபிஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 3395 கோடி. இது கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெயின் போர்ட் ஐபிஓ. அண்ட் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ₹50 பெர் ஷேர்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் 32,011 கோடி. ரீட்டைலுக்கு 35% வரை ரிசர்வ் பண்ணிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீட்டைலுக்கு 7,99,000 வரை இருக்கு. ஸ்மால் சென்னையில 8,161, பிக் சென்னையில 16,323 வரை ரிசர்வ் பண்ணிருக்காங்க. சோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஐபிஓ 76%, போஸ்ட் ஐபிஓல 74% இருக்கும். பிரைஸ் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியோட பிஇ பார்த்தீங்கன்னா 81 டைம்ஸா இருக்கு. இந்த கம்பெனில கரண்ட்டா பிஇ பார்த்தீங்கன்னா 71 டைம்ஸ். சோ இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது லோயர் வேல்யூவேஷன்ல வராங்க. ஸ்டில் சில லிஸ்டட் பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்காங்க. ஸ்டில் இந்த கம்பெனில நம்ம ஏன் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு நெக்ஸ்ட் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா FY24ல இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1483 கோடி. இதுல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 367 கோடி குடுத்திருக்காங்க. சோ FY25ல இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1930 கோடி. இதுல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 451 கோடி. சோ இவங்களோட டாப் லைன், பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி குரோத் இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா JM ஃபினான்சியல், Nomura, JP Morgan, Citigroup. Please stay updated for final detailed analysis video.